கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருங்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தின் முன்பகுதி, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நான் இழுத்தேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அன்பின் கயிறுகளால் அவர்களை நான் என் பக்கத்துல பிடித்து இழுத்தேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்கள் தேவஜனமே, மேக்னெட்டிக் பவர் ஆண்டவருக்கு இருக்குது. ஆண்டவர் தன்னிடமாய் ஜனங்களை இழுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உயிர் தெழும் பொழுது எல்லாரையும் என் பக்கமாய் இழுத்துக் கொள்வேன் அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் யாரையும் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. ரிப்பல் பண்ண மாட்டாரு, அட்ராக்ட் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. தன்னிடமாய் சேர்த்துக் கொள்வார், அவர் தள்ளிவிட மாட்டார். பாருங்கள், யோவான் 6:44 வாசிக்கிறேன். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்போ ஆண்டவர் நம்மளை இழுத்தாதான் நம்ம ஆண்டவர் பக்கமாய் வர முடியும். பாருங்கள், அவர் இழுக்காத ஜனம் தானா இஷ்டப்பட்டு அவரிடம் வர முடியாது. நீங்க வந்திருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அன்பின் கயிறுகளால் உங்களை இழுத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். பாருங்கள், லூக்கா 7:47 வாசிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரீயானவள் அதாவது அநேக பாவங்கள் செய்தவளாம் அவள். ஹல்லேலூயா. அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளாம். ஹல்லேலூயா. அன்பு கூர்ந்து ஆண்டவர் ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு போறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த அன்பின் கயிறு அந்த ஸ்திரீயை பிடிச்சு இழுக்குது வீட்டுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் போயிருக்கிறாரு பரிசேயன் வீட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அன்பின் கயிறுகள் அந்த ஸ்திரீயை பிடிச்சு உள்ள இழுக்குது. ஹல்லேலூயா. அநேக பாவங்கள் செய்த அந்த ஸ்திரீ அதிகமாய் அன்பு கூர்ந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், லூக்கா 7:37-38 வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பாருங்க, இதான் அன்பின் கிரியை. பாருங்கள், அவள் அநேக பாவங்கள் செய்தவள். ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே உள்ள இழுத்து அவன் வர்றா. வந்து ஆண்டவர் பக்கத்துல இருந்து கண்ணீர் வடித்து ஹல்லேலூயா பரிமள தைலத்தை பூசி தன் தலை மயிரினால் அவருடைய கால்களை கழுவினாள். ஹல்லேலூயா. பூசினாள். ஹல்லேலூயா. இதுதான் அன்பின் கிரியைகள் தேவஜனமே. அவர் பிடித்து இழுப்பார் உங்களை. அப்போ நீங்க ஆண்டவர் பின்னாடியே போவீங்க. ஹல்லேலூயா. உங்களை அவர் பிடிச்சு இழுக்க போறார் தன் பக்கமாய். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2:4-6 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கு எலியா சொல்றாரு, தம்பி ஆண்டவர் என்ன பெத்தேலுக்கு போக சொல்றாருன்னு சொல்றாரு 2வது வசனத்துல. அப்போ நானும் உங்க கூட வருவேன்னு சொல்றாரு. 4வது வசனத்துல ஆண்டவர் என்ன எரிகோக்கு போக சொல்றாருப்பா சொல்றாரு, நான் பின்னாடியே வருவேன்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு 6வது வசனத்துல, நான் யோர்தானுக்கு போறேன் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு. அப்போ சொல்றாரு, நானும் உங்க கூட வருவேன், விடமாட்டேன் அப்படின்னு எலியாவை பார்த்து சொல்லுகிறார். ஏன்? எலியாட்ட இருந்த ஆண்டோடைய வல்லமை எலிசாவை பிடிச்சு இழுக்குது. அப்படியே எங்க போனாலும் கூடயே போறோம். ஹல்லேலூயா. பிடிச்சு இழுக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன இடத்திலெல்லாம் அப்போஸ்தலர்கள் கூடயே போனாங்க, இழுத்து கூட்டி போனார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய மேக்னெட்டிக் பவர். ஹல்லேலூயா. அது உங்களை அட்ராக்ட் பண்ணும், உங்களை தள்ளி விடாது. அது அட்ராக்ட் பண்ணும், உங்களை ரிப்பல் பண்ணாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களை பிடிச்சு இழுக்க போறார். ஹல்லேலூயா. அன்பின் கயிறுகளால் உங்களை பிடித்து இழுக்க போகிறார். நாம் ஜெபிப்போம். வாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய நல்ல வசனங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நீங்க இந்த ஜனங்களை அன்பின் கயிறுகளால் பிடிச்சு இழுக்க போறீங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவனை நீங்க பிடிச்சு இழுக்கலனா அவன் தானாய் உம்மிடத்தில் வர முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோம்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் கயிறுகளால் இவர்களை பிடித்து இழும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், மன்றாடுகிறேன். ஆண்டவரே, சாத்தான் இவர்களை பிடிச்சு இழுக்காதபடி நீர் இவர்களை பிடித்து இழுத்துக் கொள்ளும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்பின் கயிறுகள் வலிமையுள்ளது, அது பிடிச்சு இழுக்கும் உங்கள் தேவஜனமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் பக்கமாய் இருக்கிறார். சாத்தான் உங்களை ஒரு நாளும் திருட முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.